ஒரு சில மூவிஸ் பார்க்கும்போது இந்த கதையை டைரக்டர் எப்படி ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணிருப்பாரு, இதுக்கு எப்படி ப்ரொடியூசர் ஓகேவும் சொல்லியிருப்பாருங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். இந்த டவுட் ஃபிளாப் மூவிஸ்க்கு வந்தா பரவாயில்ல, பல பிளாக் பஸ்டர் மூவிஸ்க்கே வரும். இந்த படத்தோட நரேஷன் எப்படி இருந்திருக்கும், இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் எப்படி ஓகே சொல்லியிருப்பாருன்னு கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 பிளாக் பஸ்டர் தமிழ் மூவிஸ் பற்றி தான் சொல்ல போறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபிளிக் ஃபீவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது லோகேஷ் கனகராஜோட டெபியூட் மூவியான மானா. இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் எப்படி இருக்குங்கிற கியூரியாசிட்டி ஏன் வரும் அப்படின்னு, இந்த படத்தோட மெயின் வில்லன்ஸ், வின்னிங்ஸ் அண்ட் பிகேபியோட நேம் மட்டும்தான் படத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற மெயின் கேரக்டர்ஸ் யாரோட நேம் படம் ஃபுல்லா மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் இந்த 2 ஹீரோ கேரக்டர்ஸ். இது ஒரு இன்டர்வியூலயோ இல்லை ஸ்டேஜ்லயோ லோகேஷ் கனகராஜே மென்ஷன் பண்ணுவார். நான் ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணும்போது எந்த கேரக்டர் நேமே செட் பண்ணல, மூவில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவர் வந்தாரு, இவர் இப்படி போனாரு, அவர் இப்படி செஞ்சாருன்னு தான் நான் நரேட்டே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படி நரேட் பண்ணியும் அந்த ஸ்டோரியோட பொட்டன்ஷியல் புரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரியே படத்தை எடுக்க வச்சாங்க ப்ரொடக்ஷன். இத்தனைக்கும் அது லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு டெபியூட் டைரக்டரை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மூவியோட சக்ஸஸையும் என்ஜாய் பண்ணாங்க. லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்க போறது பாண்டியராஜ் சாரோட டெபியூட் மூவியான பசங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவிஸ் இன் தமிழ் சினிமாவை இருந்தால் ஸ்கூல் பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படிங்கிறத தவிர இந்த மூவிக்கு என்னால் ஒரு ஸ்டோரி லைன் ஃபார்ம் பண்ணவே முடியலை. இவ்வளோ சிம்பிளான கிரவுண்டடான ரூட்டடான ஒரு ஸ்டோரி லைன் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு கொண்டு பாண்டியராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளேவும் அந்த பசங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான். படத்தில் ஸ்டார்னு யாரும் கிடையாது, ஆடியன்ஸ் புல்லர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஸ்டோரி ஒர்க் ஆகும், இது ஒரு நல்ல படமாக வரும் நம்பினாரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகுமார். அந்த நம்பிக்கைக்கு தான் அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சு, படம் சக்ஸஸும் ஆச்சு. லிஸ்ட்ல அடுத்ததான் பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா சார் டைரக்ட் பண்ணி விஜய் சார் நடிச்ச குஷி. இது ஒரு பெர்ஃபெக்டான ரொமான்டிக் காமெடி டிராமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த படத்தோட கதைன்னு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. 2 லவர்ஸ்குள்ள நடக்கிற ஈகோ பிரச்சனை தான் படமே, அவ்வளவுதான் ஸ்டோரி. ஆனால் ஸ்க்ரீன் பிளேலையும் மேக்கிங்லையும் பெர்ஃபார்மன்ஸ்லையும் படத்தை எங்கேயோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிம்பிள் ஒன் லைனரா எடுத்து பார்த்தோம்னா 2 லவர்ஸ்குள்ள நடக்கிற ஈகோ ஃபேட்டுங்கிறத தாண்டி இதுக்கு மேல ஒன் லைனரை எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி லைன். ஆனா இது கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் விஜய் சார் இது ஓகே பண்ணாங்க. ரிசல்ட் என்னாச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா வாய்ஸ் ஓவர்லேயே இந்த படத்தோட மொத்த கதையும், இந்த 2 கேரக்டர்ஸ் எப்படி வளர்ந்து ஒன்று சேர போறாங்கிறத மொத்த கதையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். தன்னோட ஸ்க்ரீன் பிளே மேல முழு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தரால தான் மொத்த கதையை ஓப்பனிங் சீன்லேயே சொல்ல முடியும். நெக்ஸ்டா பார்க்க போறது கங்கை மரன் சார் டைரக்ட் பண்ண கரகாட்டக்காரன். இந்த படத்தோட ஸ்டோரியை அரிசியிலே எழுதிடலாம், அவ்வளோ சின்ன ஸ்டோரி லைன். 2 கரகாட்ட கோஷ்டியோட லீட் டான்சர்ஸ்குள்ள லவ், அவ்வளோதான் ஸ்டோரி. அவங்க எப்படி ஒன்று சேருங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன படம் தான் கரகாட்டம். ஸ்டோரி எவ்வளோ சிம்பிளா இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வெயிட்டா இருந்தா கொஞ்சம் கூட போர் அடிக்காம படத்தை கொண்டு போலாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு கிரேட் எக்ஸாம். லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போறது கே.எஸ். ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படையப்பா. மோஸ்ட் ரீவாச் வேல்யூ இருக்க ஃபிலிம்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு போரே அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. ரஜினி சாருக்கும் சரி, தமிழ் சினிமாவுக்கும் சரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மைல் ஸ்டோனே செட் பண்ண ஃபிலிம் இது. பாக்குறதுக்கு ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஃபீல் கொடுத்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி லைனை மட்டும் தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்காவான ஃபேமிலி ஸ்டோரி. ஹீரோ அப்பாவோட தம்பி சொத்த முழுக்க எழுதி வாங்கிறாரு. ஹீரோட மாமா பொண்ணு இவன் தான் வேணும்னு அடம் பிடிக்குது. இவன் கிடைக்கலன்னு இவனை பழி வாங்குறதுக்கு ஒவ்வொரு பிளானா போடுது. திருப்பி ஹீரோ உழைப்பால பெரிய ஆள் ஆன உடனே சித்தப்பா மறுபடியும் குடும்பத்தோட வந்து சேர்ந்துக்கிறாரு. அப்படின்னு முழுக்கவே ஸ்டோரி லைன் ஃபேமிலியை சுத்தியே தான் இருக்கும். ஆனா ரஜினிகாந்த்னு ஒருத்தர் உள்ள வந்த உடனே இது ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபீல் கொடுக்குது. இதுல ரஜினி சார் தூக்கிட்டு நீங்க வேற எந்த ஹீரோ போட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும் இது ஒரு பக்காவான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி கேட்டகரின்னு. பீக் ஆக்ஷன் ஹீரோவா இருந்த ரஜினி சாருக்கு இப்படி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சொல்லி அக்செப்ட் பண்ண வச்சது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது வெங்கட் பிரபு சாரோட டெபியூட் மூவியான சென்னை 28. நான் சொன்ன மற்ற படங்கள்லயாவது ஸ்டோரி லைன் ஏதாவது ஃபார்ம் பண்ணலாம், ஆனா இந்த படத்துல அதுவும் முடியாது. ஷார்க்ஸ்னு லோக்கல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் டீம் வச்சிருக்க ஒரு 11 பேர், அதுக்கு மேல சொல்லு அப்படின்னா ஸ்டோரியே அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற விஷயத்த ரொமான்ஸ், சென்டிமெண்ட், எமோஷன், காமெடின்னு கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருப்பார் வெங்கட் பிரபு சார். ஆனால் ஸ்டோரி லைன் எடுத்து பார்த்துக்கிட்டா நான் சொன்னது மட்டும்தான். இந்த படத்தோட ப்ரொடியூசரான எஸ்பிபி சரண் வெங்கட் பிரபு மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளாக் பஸ்டர் ஆச்சு அண்ட் ட்ரெண்ட் செட்டும் பண்ணுச்சு. இப்படி அரை லைன் கூட தாண்டாத ஸ்டோரியை எப்படி எஸ்பிபி சரண் சார் கிட்ட நரேட் பண்ணியிருப்பாரு, அதுக்கு அவர் எப்படி ஓகே சொல்லியிருப்பாருங்கிறது ரொம்பவே கியூரியஸான ஒரு விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸை கொண்ட படமாக இருந்துச்சு. அந்த டைமுக்கு பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க, அதுக்கான சக்ஸஸும் கிடைச்சு.
இப்போ நீங்க ஒரு ப்ரொடியூசர்னு வச்சு ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாரு. ஹீரோக்குள்ள 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நீதி, நேர்மை, அஹிம்சையெல்லாம் ஃபாலோ பண்ற அம்பி. இன்னொருத்தர் நான் லவ்வரையே ஃபாலோ பண்ணி லவ் பண்ண வைக்கிற ஒரு பிளே பாய். இன்னொருத்தர் அநியாயத்தை தட்டி கேட்கிற அந்நியன். ஸ்டோரி கேட்டதும் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் நம்ம படத்தோட அவுட்புட் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸும் செம்மையான மேக்கிங்கும் இந்த படத்தை ஒரு ஐகானிக் ஃபிலிமா மாத்திருச்சு. பட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டோரியாக கேட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அது எப்படி ஒருத்தனுக்குள்ள 3 பேர் இருக்க முடியும்? இது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு புரியுமா, கனெக்ட் ஆகுமான்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்குள்ள 3 பேருங்கிற எக்ஸ்ட்ராடனரி கேரக்டரை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு அதோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டர் வேணும். இது எல்லாத்தையுமே நம்பி ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதுக்கான பிரம்மாண்ட சக்ஸஸும் கிடைச்சிருக்கு. டேரக்டர் எப்படி நரேட் பண்ணி ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்எஸ் பிரசன்னா டைரக்ட் பண்ணி பிரசன்னா நடித்து கல்யாண சமையல் சாதம். இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு கப்புளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் என்கேஜ் ஆகி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இன்டிமேட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் வருது. அப்போதான் தெரியுது ஹீரோக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமை சரி பண்ணிக்க ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறது தான் மொத்த கதை. இந்த மாதிரி ஆக்வர்டான ஒரு ஸ்டோரி லைனை எடுத்து அதை பில்ட் பண்ணி ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் நரேட் பண்ணி அதை அவங்க ஓகேவும் பண்ணி படம் ஒரு செம்ம ஃபீல் குட் ஃபிலிமாகவும் வந்திருக்காரு. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இந்த கதையை படமாக எடுக்கணும்னு டிசைட் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சரி, இந்த கேரக்டருக்கு போல்டாக ஓகே சொன்ன பிரசன்னாவும் அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டியவங்க தான். லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்க போகிறது டைரக்டர் எம் ராஜேஷோட டெபியூட் மூவியான சிவா மனசுல குஷி. எப்படி 2 லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற ஈகோ கிளாஷோ, அதே மாதிரி இந்த படம் 2 லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற பிராங்க். மொத்த ஸ்டோரியே அவ்வளோதான். 2 பேரும் மாறி மாறி பிராங்க் பண்ணிப்பாங்க. ஆனால் படம் முழுக்க நமக்கு ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் ராஜேஷோட எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் அதை ஸ்டோரியாக நரேட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாகவும் தான். இது ஒரு மூவியை பார்க்காம ஒரு ஸ்டோரியாக மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த நரேஷனை நீங்கள் கேட்டிருந்தா இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பீங்களா அஸ் அ ப்ரொடியூசராக? இந்த மாதிரியே சிம்பிளான ஸ்டோரி லைன்ஸை வச்சு செம்ம பிளாக் பஸ்டர் மூவிஸ் கொடுத்த ஃபிலிம்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மூவி பார்க்கும்போது இந்த சிம்பிள் ஸ்டோரி எப்படி இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தாங்க, இது எப்படி ப்ரொடியூசர் முதல்ல ஓகே சொன்னாங்கன்னு தோணுன ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃப்ளிக் ஃபீவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.